ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், நம்ம வந்து ஜிஎஸ்டியை பற்றி ஒரு முக்கியமான குறிப்புகள் மட்டும் என்னென்ன அப்படின்றத லைன் பை லைனாக பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஜிஎஸ்டி அப்படிங்கிறது நமக்கு தெரியும், சர்வீஸ் அண்டு டேக்ஸு. ஸோ சரக்கு மற்றும் சேவை வரி, சரக்கு மற்றும் சேவை வரியை தான் வந்து ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு வேட், முன்னாடி வேட்டுன்னு இருந்தது இல்லையா, அதை தான் வந்து இப்போ ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருக்கிறது தான் வந்து ஜிஎஸ்டி. ஒரே ஒரு வரியாக போட்டிருக்கிறாங்க. பல வரியாக இருந்த அந்த வேட்டை ஒரே ஒரு வரியாக போட்ட ஒரு மறைமுக வரி தான் வந்து இது ஜிஎஸ்டி. ஸோ சில பொருளுக்கு மட்டும்தான் விதிக்கப்படும். நாடு ஃபுல்லாகவே வந்து இது ஒரே ஒரு வரியாக தான் இருக்குது. இப்போ கூட 40% புதுசாக ஆட் பண்ணாங்க இல்லையா, அந்த மாதிரியெல்லாம் 0லேருந்து 40% வரைக்கும் இந்த ஜிஎஸ்டி வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஜிஎஸ்டி அப்படிங்கிறது வந்து ஓவராலாக உள் மாநில மற்றும் அதோட விற்பனையை பொறுத்து தான் ஸ்டேட் அண்டு சென்ட்ரல் அப்படின்ட்டு பிரிக்கலாம். ஸோ ஜிஎஸ்டியோடைய பயணம்னு பார்த்திங்கன்னா, ஸ்டார்டிங் ஜிஎஸ்டி அப்படின்ற சட்டத்தை வந்து 2000 தான் ஒரு குழு வந்து அமைக்க பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ விஜய் கேல்கர் குழு, அந்த குழு வந்து விஜய் கேல்கர் குழு 17 வருஷங்களாக வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க சட்டம் உருவாக்கணும்னு. 2017 மக்களவை மசோதா மக்களவை மற்றும் மாநிலங்களவையில் வந்து பில் பாஸ் பண்ணணும் இல்லையா. ஸோ அந்த ஜிஎஸ்டி பாஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பில்லை வந்து பாஸ் பண்ணி 2 சபாலையும் வந்து அப்ரூவல் பண்ணி தாக்கல் செஞ்சு ஓகே அப்படின்னு நிறைவேற்றப்பட்ட டேட் வந்து மார்ச் 29. அதுக்கப்புறம் சட்டமாக நடைமுறைக்கு வந்தது தான் ஜூலை 1, 2017. ஓகேங்களா, ஜூலை 1, 2017. ஸோ ஜிஎஸ்டியோடைய கூறுகள்னு பார்த்தா சென்ட்ரல், ஸ்டேட்டு, அப்புறம் இன்டெகிரேட்டட். ஸோ சென்ட்ரல் அப்படின்னா மத்திய அரசு வசூலிக்கப்பட்ட ஒரு உள் மாநில விற்பனை வரி, மாநில அரசு விதித்தது ஸ்டேட், மாநில அரசு. அப்புறம் இன்டெகிரேட்டட்னா மாநிலம் மற்றும் மத்திய அரசு வசூலிக்கக்கூடிய வரிகள். இது ஒரு மறைமுக வரி. ஜிஎஸ்டிக்கு முன்னாடி மறைமுக வரிகளாக இருந்தது வந்து என்னென்னு பாருங்கள்: மத்திய கலால் வரி, அப்புறம் சுங்க வரி, அப்புறம் செஸ்ஸு, அப்புறம் மாநில வேட், மத்திய விற்பனை வரி, கொள்முதல் வரி, சொகுசு வரி, பொழுதுபோக்கு வரி, அப்புறம் வந்து நுழைவு வரி, லாட்ரிக்கு, அப்புறம் பந்தயம், சூதாட்டம், இது எல்லாமே வந்து மறைமுக வரியாக வந்து இருந்தது. இதோடைய குறிப்புகள்னு பார்க்கும்போது இந்த ஜிஎஸ்டியை வந்து ஃபஸ்ட்டு கொண்டுட்டு வந்த நாடு பார்த்திங்கன்னா ஃப்ரான்ஸு. அப்புறம் கனடாவில் உள்ள மாதிரியே பிளான் பண்ணி டிசைன் பண்ணி அந்த ஸ்ட்ரக்சர் கொண்டுட்டு வந்திருக்காங்க. எந்த மாநிலத்தில், நம்ம இந்தியாவில் எந்த மாநிலத்தில் ஃபஸ்ட்டு வந்ததுன்னா அசாம். இதை சொல்லக்கூடிய ஆர்டிக்கிள் வந்து ஜிஎஸ்டியோடைய ஆர்டிக்கிள் 279. 280 ஃபினான்ஸ் கமிஷன் தெரியும், அதுக்கு முன்னாடி தான் 279. ஸோ 2016 குடியரசுத் தலைவர் வந்து இதோ பார்த்தோம் இல்லையா, 17 வந்து பில் பாஸ் பண்ணியிருக்காங்க. 16 வந்து ஒரு கவுன்சிலை வந்து உருவாக்குவாங்க. அந்த கவுன்சிலுக்கு வந்து நிதி அமைச்சர், இப்போ நிர்மலா சீதாராமன் அப்படின்னா அவங்க தான் வந்து அதோட ஹெட்டாக வந்து இருப்பாங்க. இந்த